வணக்கம் மக்களே, சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சான எக்லெஸ் மினி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு எந்த கப்பில் பேக் பண்ண போகிறோமோ அந்த கப்பில் ஆயில், கீ, பட்டர் அது வேணால் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கீ அப்ளை பண்ணிக்கிறேன். இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்திருக்கேன். இப்போ சொல்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து டேபிள் ஸ்பூன் அளவில் தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இதில் நாட்டு சக்கரையும் நான் கோதுமாவும் சேர்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹோல் வீட் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்ன சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா கேக் பேட்டரை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பீட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். நான் வீடியோவில் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப வேகமாக பீட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அப்புறம் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வெனிலா எசன்ஸ் ஆர் இல்லாட்டி ரோஸ் எசன்ஸ், இது ரெண்டுத்தில் எது வேணால் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி சாக்லேட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற பேனில் இதை ஊற்றிட்டு ஏற்கனவே நான் 10 மினிட்ஸ் கல்லுப்பு கொட்டி ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் ஸ்பாஞ்சியான கப் கேக் ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.